மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தயிரை இன்னொரு மிக்சர் ஜாரில் போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டு கலந்துக்கலாம். அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தயிரையும் அதில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கொதிக்க விடாமல் முறை கட்டினோடனே அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்.